இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வறுமை காரணமாக விபரீத முடிவு எடுத்து உயிர் பிரிந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் கணவரை இழந்து வறுமையில் தவித்து வந்த பெண் குடும்பத்துடன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜீவகுமாரி என்பவர் தானும் விஷம் குடித்துவிட்டு தனது மகளுக்கும் விஷம் கொடுத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அங்கு அரங்கேறியிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். என்ன நடந்தது, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக மதுரையில் வறுமையின் காரணமாக கணவர் இறந்து 6 மாதம் ஆன நிலையில் குடும்பத்துடன் விஷமருந்தி இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒருவர் உயிருக்கு போராட்டம், அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உயிருக்காக போராடி வருகிறார். மதுரை தாய் நகர் விவேகானந்தா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவகுமாரி. இவரது கணவர் 6 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தனது மகள் தனலட்சுமி 13 வயது மற்றும் மகன் தனசிங்க பெருமான் 10 வயது ஆகியோருடன் சில ஆண்டுகளாக தனியாக வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் வறுமை மற்றும் விரக்தி காரணமாக நேற்று இரவு குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து தானும் விஷமருந்தி தற்கொலை செய்துள்ளார். இதில் ஜீவகுமாரி மற்றும் தனலட்சுமி ஆகியோர் உயிரிழந்த நிலையில் தனசிங்க பெருமாள் மகன் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து கீரத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரையில் குடும்ப வறுமை காரணமாகவும் குடும்பத்துடன் தாய் தற்கொலை செய்த நிலையில் தாய் மற்றும் மகள் உயிரிழந்த சம்பவம் மதுரையில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சஷ்டினி, இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.